ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு பாரம்பரியம் மாறாத ஒரு சுவையில் இன்றைக்கி ஒரு அரிசி உப்புமா தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேங்க. அதாவது இது ஒரு 250 கிராம் வரும். 3 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 3 டீஸ்பூன் நம்ம துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ரொம்ப இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்யும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் ஜீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேன் நல்லா சூடானதும் நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் போட்டோன்னா நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வரும். இப்போ அரிசியை உள்ளே சேர்த்தியாச்சுங்க. அரிசி சேர்த்த உடனே ஒரு நிமிஷத்தில் நம்ம பருப்பும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா நம்ம கருகு விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா சிகப்பாற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப டேஸ்டியானதும் கூட, ஹெல்த்தியான ரெசிபியும் கூடங்க. காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். எப்போவும் ஒரே போல் உப்புமா செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதை நல்லா பாருங்கள், இந்த அளவு நல்லா இப்போ 1 நிமிஷம் வறுத்ததும் அந்த மிளகும் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த அளவு நல்லா பாருங்கள், இப்போ பார்த்தாவே தெரியும் பருப்பெல்லாம் நல்லா செவந்த நேரத்தில் ஆயிடுச்சு. அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது வந்து பச்சரிசியிலேன்னு செய்யலாம். நான் வந்து புழுங்கலரிசியில் தான் இன்றைக்கி நான் செஞ்சு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா செவக்க பருப்பு அரிசி எல்லாம் வறுத்தெடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறவும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. நான் கம்மியான அளவு எடுத்திருக்கனால சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் இந்த ரவை பதம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் பாருங்கள். இந்த அளவு 1 2 மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். ரொம்ப மாவாச்சுன்னா நம்மளுக்கு குழஞ்சி போயிடும். இதை இப்படியே அரைச்சதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. காரத்துக்கு வரமிளகா 3 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக. இப்போ ஒரு பேன் வச்சாச்சுங்க. இப்போ தேங்காய் எண்ணெயில் தான் நான் செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் ஊற்றிருக்கேன். அது கூடயே வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். இன்னும் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக அந்த நெய் 1 டீஸ்பூன் போல் உள்ளே ஊற்றிக்கிறேங்க. இப்போ நெய்யும் தேங்காய் எண்ணெயிலையும் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு உள்ளே போட்டுக்கிறேங்க. இதில் வந்து நடக்கடலையும் போடலாம். ஒவ்வொருத்தருக்கு நடக்கலை போட்டால் பிடிக்காது, அதனால் நான் நடக்கலை இன்றைக்கி சேர்த்தலை. உளுந்தும் கடுகும் உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் எடுத்துருக்க கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகா இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சுங்க. சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா 1 நிமிஷம் வதங்கினதும் நான் வந்து எடுத்துருக்க டம்ளருக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கூட இருந்துச்சுனாலும், கொஞ்சம் நம்மளுக்கு குலைவாக வேணுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கணும். இல்லை கொஞ்சம் நம்மளுக்கு இதாக பொறுன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இஞ்சி வந்து தட்டி போடல, நான் அரைச்சது இருந்தனால நான் இஞ்சி அப்படியே அரைச்ச இஞ்சி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நான் அளந்து எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளருக்கு நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ அந்த தண்ணி வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த தண்ணியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க பொருளெல்லாம் சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் கணக்கு வரும். அதுக்கு நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்க தண்ணி எனக்கு கரெக்டான அளவு. இப்போது நல்லா பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றினோன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. போட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணுங்க. நல்லா கொதித்து வந்ததும் நம்ம சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நான் எடுத்திருக்க அளவில் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து எடுக்கிற தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ குறைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இல்லைங்களா. இப்போ வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அரிசி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே முட்டாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்ந்து கலந்து விட்டு போட்டுக்கலாம். இதோட நம்ம ஹையில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வேகம் விடணும். ஏன்னா அரிசி இல்லைங்களா, அது நல்லா வெந்து வரதுக்கு வேண்டி நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ தண்ணியில் நம்ம அந்த அரிசியை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்படியே போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அங்கே எல்லாத்தையுமே நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அப்படியே 1 நிமிஷம் மட்டும் அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் கை விடாமல் கிண்டிக்கலாம். ஏன்னா நம்ம வறுத்து தானங்க சேர்த்துருக்கோம், அதனால் வந்து நம்மளுக்கு கட்டி தட்டாது. இருந்தாலும் இலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ போட்ட ஒரு நிமிஷத்துலேயே தண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு.
இப்போது அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சு ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள் தண்ணி இப்போ ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். அருமையாக நம்மளுக்கு உப்புமா இன்னும் 1 நிமிஷம் மட்டும் போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ கொஞ்சம் உதிரியாக வர அளவுக்கு வேணும்னா இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. அருமையான உப்புமா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான முறையில் உப்புமா இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மார்னிங்கில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இடத்துல சந்திக்கலாம். பாய்.